திருப்பூரில் அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரத்துப்பாளையம் அணையில் தனியார் அமைப்பின் சார்பில் 2.50 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் துவக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன். அமைச்சருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரத்துப்பாளையம் அணையில இன்னைக்கு ஒரு தனியார் அமைப்பு சார்பா ஒரு 800 ஏக்கர் பரப்பளவுல அங்க 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நடக்கூடிய அந்த பணியானது அந்த துவக்கி வைக்கக்கூடிய அந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தினுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்தவராஜ் தலைமையில இந்த விழா நடந்தது. இதுல இந்த விழாவில மரக்கன்றுகளை நட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த விழா மேடைக்கு விழா குறித்த அந்த மரக்கன்று விழா குறித்த அந்த விவரமான பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விழா முடிவடைந்த நிலையில திடீர்னு அந்த விழாவுக்கு 10க்கும் மேற்பட்ட அணை விவசாயிகள் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது கடந்த 30 வருஷமா இந்த அணையில சாயக்கழிவு கலந்த தண்ணீர் தான் கெட்டு போய் தேங்கி கிடக்குது. இப்ப மழை காலம் அப்படிங்கறதுனால இந்த அணைக்கு நல்ல தண்ணி வருது. அப்ப இந்த தண்ணீரை இது போன்ற மரக்கன்றுகளை இந்த அணைப்பகுதியில நட்டு வச்சு பராமரிக்க போவதாக கூறுவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுவதாகவும் நாங்க கால்நடைகள் வளர்ப்புல தொய்வு ஏற்படுவதாகவும் விவசாயத்திற்கு போதிய தண்ணீரும் இல்லாம பயிர்கள் கருகி போய்விடக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்படும். அதனால இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த அணையின் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருவதே இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை அமைச்சருக்கு முன்னாடி தெரிவிச்சாங்க. இந்த நிலையில கூட்டத்திலிருந்து அமைச்சர் கிளம்பி செல்லக்கூடிய கார் வரையும் விவசாயிகள் சென்று அந்த முற்றுகையிட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு காணப்பட்டது. இதனால பாதுகாப்பு முனையில் இருந்த காங்கேயம் துணை கண்காணிப்பாளர் உட்பட 20க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் அதிக அளவில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால ஒரு ஒரத்துப்பாளையம் அணை பகுதியில் நடந்த மரக்கன்று நடும் விழாவில் அமைச்சரை விவசாயிகள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.